இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு லக்ஷ்மி யோகம். லக்ஷ்மி தேவி வீட்டில் குடிகொள்ள ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சில பேரை பார்த்ததுமே லக்ஷ்மி கடாட்சம் அவங்கக்கிட்ட இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அவங்கள பார்த்தா ஒரு தேஜஸ் தெரியும். அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்க கட்டத்தில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட லக்ஷ்மி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ லக்ஷ்மி யோகத்துக்கான விதி என்னன்னு பார்ப்போம். ஒரு யோகத்துக்கு ஒரு விதி குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்கள் லக்னாதிபதி வலிமையாக இருந்து உங்கள் பாக்கியாதிபதி, அதாவது 9ஆம் வீட்டின் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ அல்லது உச்ச வீட்டில் அமர்ந்து அது லக்னத்துக்கு கேந்திரம் இல்லை திரிகோணமான லக்ஷ்மி யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற கட்டத்தை பாருங்கள். கும்ப லக்னத்தின் அதிபதி சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, அதாவது பாக்கியாதிபதி அப்படிங்கிற சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இல்லைனா துலாத்தில் அமர்ந்திருந்தால் இந்த லக்ஷ்மி யோகம் உண்டு. அடடா, இந்த விதி இப்போ நம்ம கட்டத்தில் பொருந்தலையே, ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இதை தவிர வேறு சில அமைப்புகள் இருந்தாலும் இந்த யோகம் இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இப்போ சொல்ல போகிற இந்த அடுத்த 3 விதிகளை நீங்கள் உப விதிகளாக தான் பயன்படுத்தணும். அதாவது ஒரு செகண்டரி விதியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். முதல் விதி, லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் மறுபடியும் அதே 9ஆம் வீட்டின் அதிபதி சேர்ந்தாலோ இல்லைனா பார்த்தாலோ இந்த யோகம் உண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இப்போ 2வது விதி என்னன்னு பார்ப்போம். உங்கள் லக்னாதிபதி வலிமையாக இருந்து உங்கள் பாக்கியாதிபதி, அதாவது 9ஆம் வீட்டின் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ இந்த யோகம் உண்டு. சரி, இப்போ 3வது எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாக்கியாதிபதியும், அதாவது 9ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டிலையோ அல்லது உச்சம் பெற்று அமர்ந்து அது லக்னத்துக்கு கேந்திர திரிகோணமாக அமைஞ்சாலோ இந்த யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோகம் நம்மளுக்கு இருந்தால் நம்மளுக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த யோகம் இருக்கிற ஜாதகர் செல்வந்தராக இருப்பாருங்க. ஸோ பணம் பொருள்லாம் நல்லா இருக்கும், பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. கல்வி அறிவு மிகுந்த மேன்மை பொருந்திய ஒரு நபராக திகழ்வார். நேர்மை, புகழ், அழகான தோற்றம் பொலிவும் பெற்று சிறந்த ஆளுமை தன்மை பொருந்தியவராகவும் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் பெறுவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு.